வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இந்த விஷயம் தெரியல அப்படின்னா உங்களால் இங்கிலீஷ் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நான் சவுண்ட்ஸ் வச்சு கற்றுக்கிட்டு ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆனால் வந்து எழுதும் போது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. ஸோ ஒரு பயமாகவே இருக்குது, எப்படி இந்த வார்த்தைகள்லாம் எழுதுறது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருந்தாலும் சரி இங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கிலீஷோட பேசிக் எழுதுறதுக்கான விஷயத்தை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தமிழ் இங்கிலீஷ், ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா தமிழ் அப்படின்றது நம்மளோட தாய்மொழி. எல்லாருமே தமிழ் மீடியத்தில் சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக அதில் ஒரு சப்ஜெக்டாக நம்ம தமிழையும் படிச்சிருப்போம். அதனால தமிழ் அப்படின்றது நம்ம பேசுறது மட்டும் இல்லாமல் படிக்கும்போதும் அதை ஒரு லாங்குவேஜாகவோ இல்லைனா வந்து படிக்கக்கூடிய மீடியமாக கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால தமிழ் இங்கிலீஷ், தமிழ் நம்மளால ஈஸியாக எழுதிட முடியுது. ஏன்னா எழுத்துக்கள் அதிகமாக இருந்தாலுமே எழுதிட முடியுது. இங்கிலீஷில் எழுத்துக்கள் கம்மியாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ தமிழ்ல வந்து உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள். ஸோ உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்கு? 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. உயிர் மெய், ஸோ உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து நம்ம உயிர்மெய் எழுத்துக்களா படிப்போம் இல்லையா? ஸோ அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 216. அதே போல ஆயுத எழுத்து 1 இருக்கு. ஓகே, ஸோ தமிழ்ல பாருங்க இவ்வளோ எழுத்துக்கள் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் இங்க பாருங்க, தமிழ்ல உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல அதை நாம வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல எத்தனை வவல்ஸ் இருக்கு? 5 தான் இருக்கு. தமிழ்ல 12 இருக்கு, இங்கிலீஷ்ல 5 தான் இருக்கு. ஸோ இந்த 5 வவல்ஸும் நமக்கு இருக்கு. அது இல்லாம இன்னும் 2 கான்சனன்ட் எழுத்துக்களுக்கும் இந்த உயிரெழுத்தோட உச்சரிப்பு இருக்கு. ஸோ அது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள்னா வையும் டபிள்யூவும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள். ஸோ இங்கிலீஷ்ல வந்து மொத்தமே 26 எழுத்து இல்லையா? ஸோ இந்த 26 எழுத்துல 5 எழுத்து உங்களுக்கு உயிரெழுத்தா இருந்தா பேலன்ஸ் இருக்க 21 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களாக தான் இருக்கும். ஸோ உயிர்மெய் எழுத்து தமிழ்ல இருக்க உயிர்மெய் எழுத்துக்கள் மாதிரி இங்கிலீஷ்ல இல்லையா அப்படின்னா இங்கிலீஷ்லயே இருக்கு. வவல்ஸையும் கான்சனன்ட்ஸையும் நம்ம சேர்த்து படிப்போம். ஸோ அது உயிர்மெய் உச்சரிப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து இங்க கம்மியா இருந்தாலுமே நம்ம வார்த்தை ஒன்று எழுதணும் அப்படின்னா அதுல வந்து ஏ வருமா, இ வருமா, ஓ வருமா, என்ன ஸ்பெல்லிங் வரும், ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதே ஒரு தனியான ஒரு டாஸ்கா இருக்கு அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் இப்ப தமிழை நம்மளால ஈஸியா எழுதிட முடியுது, இங்கிலீஷை ஏன் அந்த அளவுக்கு எழுத முடியலன்னா பேசிக்கான ஒரு விஷயம் தான். இப்ப தமிழ்ல வந்து ஒரு எழுத்து எடுத்துக்கோங்களே, காங்கிற எழுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காங்கிற எழுத்துக்கு வந்து இதோட பேர் வந்து என்னது? காதான். ஓகேங்களா? ஸோ இந்த எழுத்தோட பேரும் காதான். இந்த எழுத்துக்கான சவுண்டு ஒலி, அந்த ஒலியும் வந்து காதான். ஓகேங்களா? ஸோ அதனால ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியா படிக்க தேவையில்ல. இதை பார்த்தீங்கனாலே இது என்ன சொல்லுவீங்க? கா. ஸோ அதே மாதிரி இந்த எழுத்து கி, இது கு. ஸோ நம்மளால சடனாக சொல்லிட முடியும் இல்லையா? ஸோ அதுதான் இங்க இருக்க நமக்கு ஈஸியான விஷயம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஏன் அது கஷ்டமா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? இந்த எழுத்து பேரு ஏ. ஸோ இந்த எழுத்தோட பேரு ஏ. ஆனா இந்த எழுத்தோட சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற சவுண்டும் இருக்கு. சில இடத்துல ஆங்கிற சவுண்டு வரும். ஓகே, சில இடத்துல ஏ அப்படின்னு ஷார்ட்டாகவும் வரும். ஸோ சவுண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்டு இருக்கு. அதே மாதிரி தான் இது வந்து இ. ஸோ இதோட பேர் வந்து என்னது? ஈ. சாரி, ஈ. ஓகே, இதோட சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா இ அப்படிங்கிற சவுண்டு இருக்கு, ஈ அப்படிங்கிற சவுண்டு இருக்கு, ஏங்கிற சவுண்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ வந்து நமக்கு சவுண்ட்ஸ் அப்படின்றது வேற மாதிரி வருது, அந்த எழுத்தோட பேருங்கிறது வேற மாதிரி வருது. ஸோ அதனால அதை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த விஷயம் பாருங்க, இப்போ பி. ஸோ இந்த பிங்கிறதுக்கு இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இந்த எழுத்தோட பேரை பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இதோட சவுண்டு இப். இதோட சவுண்டு இப். அப்ப நம்ம என்னதான் ஏலேருந்து Z வரைக்கும் ஏபிசிடின்னு அப்படின்னு நம்ம படிச்சுட்டாலுமே அந்த சவுண்ட்ஸ் தெரியலன்னா நமக்கு வேர்டை படிக்க முடியாது, அதே மாதிரி எழுதவும் முடியாது. இப்போ இங்க பாருங்க, நான் வவல்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ இங்க வந்து வவல்ஸ்னு போது இங்க இருக்க லெட்டர்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா வி, ஓ, டபிள்யூ,
ELS. ஸோ இது வந்து அந்தந்த எழுத்தோட பேரை நாம சொல்றது. ஓகே, ஸோ இதை வந்து இந்த வார்த்தையை நம்ம படிக்கணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த எழுத்துக்களோட சவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். அந்த சவுண்ட்ஸை தான் நம்ம சேர்த்து படிக்கும்போது தான் இது என்ன வார்த்தை அப்படின்றதே நம்மளால படிக்க முடியும். அதே விஷயத்த வச்சு தான் நம்ம வந்து எழுதவும் போறோம். ஓகே, ஸோ அதனால தான் தமிழ்ல வந்து பேரும் அதோட சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால ஈஸியா இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து பேரும் சவுண்டும் உங்களுக்கு வேற வேற வருது. ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கான வீடியோஸ் நான் நிறைய நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஏலேருந்து Z வரைக்கும் சவுண்ட்ஸ் வந்து கத்துக்கணும். அதுல வந்து வவல்ஸோட சவுண்டு நம்ம தனியா சொல்லி கொடுத்துருப்போம், கான்சனன்ஸோட சவுண்ட்ஸும் தனியா சொல்லி கொடுத்துருப்போம். அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டு இப்போ வந்து வார்த்தைகளை படிக்கிற அளவுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம படிக்கிற மாதிரியே எழுத முடியாதா அப்படின்றத தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரீடிங் பண்றோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா, ஸோ அது எந்த பேசிக்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்றத இன்னொரு டைம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் எழுதும்போது என்ன கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இங்க 2 இங்கிலீஷ்ல வேர்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம எப்படி படிக்க ஆரம்பிப்போம், ஃபர்ஸ்ட் அந்தந்த எழுத்தோட சவுண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இங்க ஏ ஸ்டார்டிங்ல வரனால ஆன்ற சவுண்ட்ல வருது, டியோட சவுண்டு இட், அட் எம்மோட சவுண்ட் என்னது இம், ஐயோட சவுண்டு இ, அட்மி இஸ். எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எஸ் வந்தாலும் நம்ம ஒரு சவுண்டு தான் சொல்லுவோம் இல்லையா, SION. இந்த காம்பினேஷன்ல வந்துச்சுன்னா அது என்னன்ற சவுண்டு வரும், ஷன். இப்போ வந்து பாருங்க, இப்போ ஆ இட், இங்க வந்து எம்மும் ஐயும் அடுத்தடுத்து வருது. இம்முங்கிறது மெய்யெழுத்து, ஈங்கிறது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்தா உயிர்மை உச்சரிப்பா மாத்தணும் இல்லையா. அப்போ இம் கூட்டல் இ எப்படி படிப்போம், மீ, அட்மி, அட்மி, அடுத்து ஷ, அட்மிஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த வேர்டு எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க, அட்மிஷன், அட்மிஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்க டீயோட சவுண்ட் என்னது, இட்டு. டீயோட சவுண்டு என்ன வருது நமக்கு, இட்டு அப்படிங்கிற சவுண்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு ஏங்கிற சவுண்டு, டே பு இ வந்து சைலண்ட், ஆனா நம்ம எழுதும் போது இ கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பார்த்திருப்போம். BLEனா பில் அப்படிங்கிற சவுண்டு, எழுதும் போது ஈயும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இப்போ இதை எப்படி நம்ம மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா, இட்டு கூட்டல் ஏ வந்து என்னாகும், டேங்கிற சவுண்டு. அப்போ டே பு டேபிள். ஓகே, இதுதான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கான ரூல்ஸ், இந்த சவுண்ட்ஸை வச்சு படிக்கிறதுக்கான ரூல்ஸ். இப்போ அடுத்து நம்ம எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க எழுதுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுவேன், அந்த சவுண்டை சொல்லுவேன், அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம வந்து எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேர்டு எழுத போறோம் அப்படின்னா, தமிழ்ல தான் எழுதுவேன். உங்களுக்கு பாருங்க, பவு இஸ், பவுன்ஸ். இதை நாம இப்போ இங்கிலீஷ்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, நம்ம எழுத்துக்களோட அந்த அந்த எழுத்துக்கான சவுண்டுக்கான எழுத்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம இந்த சவுண்டை வச்சு தானே எழுத போறோம். அந்த சவுண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல என்ன எழுத்து வரப்போகுது அப்படின்றதும், அதுக்கு அடுத்த விஷயம் வந்து உயிர்மை உச்சரிப்பு இருந்துச்சுன்னா அந்த உயிர்மை உச்சரிப்பை நம்ம பிரிச்சுக்கணும். அப்பதான் அதுக்குள்ள 2 எழுத்து இருக்குன்றது தெரியும். இப்ப இங்க பாருங்க, பவு அப்படிங்கிறது நமக்கு எப்படி இந்த எழுத்து உருவாகி இருக்கும், இப்பு கூட்டல் அவு, இந்த 2 எழுத்தும் சேர்ந்தது தான் என்னது, பவு இல்லையா. இன் இஸ், ஸோ அங்க வந்து நமக்கு மெய் எழுத்து அப்படியே வந்துருது. இப்போ நம்ம வந்து பாருங்க, இதை தனியா பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கலாம், அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். பு அவு பவு, ஓகேவா, இப்பு அவு பவு. அடுத்தது பாருங்க, இன்னு தனியா வரும், இஸ்ஸு தனியா வரும். இப்ப நம்ம உச்சரிப்புகளை பிரிச்சு எழுதிட்டோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இந்த சவுண்ட்ஸ்க்கான எழுத்து என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். இப்ப இப்புன்றது எந்த எழுத்துக்கு வரும், பிக்கு. ஓகே, இப்ப அவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சவுண்டு. ஓகேங்களா, ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த அவுன்ற சவுண்டு எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, OU O W அவு அப்படின்ற சவுண்டு வரும். சில இடங்கள்ல மட்டும் AU அந்த மாதிரி வந்து வரும். ஸோ இந்த காம்பினேஷன்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுன்னா என்ன, இஸ்ஸுனா எஸ். ஓகேவா, ஸோ இங்க அவுன்றதுக்கு OU வரும். அப்போ இதோட கரெக்டான உச்சரிப்பு, கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BOUNS, பவுன்ஸ். பு அவு பவு இன் இஸ், பவுன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கான்செப்ட் வச்சு எழுதியிருக்கோன்றது உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்கும்.
இன்னும் 2-3 வார்த்தைகள் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியும். இப்போ அடுத்ததா நம்ம எழுத போற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான வேர்டு தான். வெஸ்ட், ஹார்வெஸ்ட். ஸோ இதை எப்படி படிக்கணும்? ஹார்வெஸ்ட். தமிழில் படிக்கிற மாதிரி ஹார்வெஸ்ட் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து எதெல்லாம் உயிர்மை உச்சரிப்பு அப்படின்றத நம்ம பிரித்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஹான்ற எழுத்துக்குள்ள என்னென்ன எழுத்து இருக்கு? ஹிக்கு கூட்டல் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து உயிர்மை ஒரு உச்சரிப்பு. இருன்றது அப்படியே தான் வரும். வேன்றதுக்குள்ள இவ்வு கூட்டல் ஏ தான் வே இல்லையா? ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இங்கே எழுதுனேன் பாருங்க. இஹு கூட்டல் ஆ. அடுத்தது அப்படியே வந்துடும். அடுத்தது வே, இவ்வு கூட்டல் ஏ, வே. இஸ்ஸு இட்டு. ஓகே, பிரிச்சு எழுதிட்டோமா? இப்போ இஹுன்ற இந்த சவுண்டுக்கு என்ன இங்கிலீஷ் எழுத்து வரும்? ஹெச். ஆன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ. அப்படின்றதுக்கு ஆர். இவ்வுன்றதுக்கு வி. அதே மாதிரி ஏங்கிறதுக்கு இங்க இ. இஸ், எஸ். இட், டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இவ்வுன்ற எழுத்துக்கு விக்கு இவ்வு தான், டபிள்யூக்கு இவ்வு தான். ஓகே, ஸோ சில டைம் நம்ம வந்து இங்கே வி போடுறதுக்கு பதிலாக டபிள்யூ கூட ஃபர்ஸ்ட் டைம் போட்டு எழுதிடலாம் இந்த மெத்தடில் எழுதும் போது. அதனால மிஸ்டேக் வருதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ மிஸ்டேக்கை நம்ம பார்த்து பயந்து ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியாது. அதனால மிஸ்டேக் பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எழுதிட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வேர்டு உங்கள்கிட்ட புக்கில் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள். இல்லைனா கூகுளில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ மூணாவதாக நம்ம எழுத போகிற அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேட். ஸோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்கல. ஹே இட், ஹேட். ஸோ இங்கே வந்து ஹேங்கிறதுக்குள்ள என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? இஹு கூட்டல் ஏங்கிற எழுத்து இருக்கு இல்லையா? அப்போ இஹு கூட்டல் ஏ, ஹே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து இக்குன்றதுக்கு நமக்கு தெரியும் ஹெச்ன்றது, ஏங்கிறது ஏ, அடுத்து இட்டுனா டி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ வரும். ஸோ இ வந்து நம்ம சைலண்ட்ன்றனால அதுக்கு சவுண்ட் அங்கே வந்து இருக்காது. ரூல் படிக்கும்போது படிச்சிருப்போம், அதாவது லாங் உச்சரிப்பு ஏயோட நெடில் உச்சரிப்புல ஏ டேஷ் இ அப்படின்ற ஒரு ரூல் படிச்சிருப்போம். இந்த காம்பினேஷன்ல வந்துச்சுன்னா ஏங்கிற சவுண்ட் மட்டும் வரும், அடுத்து வர கான்சனன்ட்டோட சவுண்டை நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு ஏட் அப்படின்ட்டு. அப்போ ஹேட், ஹெச் ஏடி, ஹேட். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளீ, க்ளீ, க்ளீ. ஸோ க்ளீன்றதுக்குள்ள இக்கு அப்படியே வந்துடும் நமக்கு. ப்ளஸ் வந்து என்னது? இல்லு கூட்டல் ஈ, க்ளீ. இக்கு, கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஜி மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, இக்குன்னு படிக்கூடாது, கு, கு. க்ளீன் படிச்சிட்டோம்னா சி வரும், சிகே வரும், கே வரும், இந்த மாதிரி வந்துடும், கியூ கூட வரும். ஆனால் குன்ற சவுண்டு ஜி மட்டும்தான். அப்போ கில் லீ, இல்லு ஈன்றதுக்கு என்னது? 2 ஈ. அப்போ க்ளீ, க்ளீ. ஓகே, ஸோ இந்த 4-5 வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸோட சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, பேசிக்கான விஷயம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சவுண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சவுண்ட்ஸை வச்சு ஒரு வார்த்தையோட சவுண்டை வச்சு நம்ம எழுதும் போது அதில் வந்து ஒவ்வொரு சவுண்டுக்கும் என்ன எழுத்து வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து அந்த உயிர்மையா இருக்கா? இப்போ ஹேட்டுனா ஹேன்னு வந்துச்சுன்னா இஹு ஏ இருக்கும், அப்போ 2 எழுத்து உள்ள இருக்கும். அதை பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கிட்டாலே ஓரளவுக்கு உங்களால் ஈஸியாக எழுத முடியும். உங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் தெரியலை, நீங்கள் சொன்ன அந்த 2 எழுத்து உச்சரிப்புலாம் எனக்கு தெரியவே இல்லை, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம 30 டேஸ் கிளாஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதில் போனீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு லெசனாக, அதாவது ஸ்டார்டிங் ஏல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜெட்டில் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி சவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்து இங்கிலீஷில் என்ன கற்றுக்கணுமோ அதை 30 டேஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பேசிக்லேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிடலாம். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த வார்த்தையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெல்லிங் வைஸ் வந்து மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ஸோ எக்ஸாமுக்கு போகிறீங்க அந்த மாதிரி சமயத்துலலாம் அதெல்லாம் உங்களால் முடியாது. அதனால் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இந்த மெத்தடை ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸ்கூல் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து இப்போ நோட்லாம் எழுதுறீங்க, நிறைய பேராகிராஃப்லாம் எழுதுறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களோட இங்கிலீஷ் ரைட்டிங் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.